குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி 10th தமிழில் தமிழ் சொல்வளம் அப்படின்ற உரைநடையை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சொல்வளம் பல்வேறு துறைகளில் நம்ம கேட்டிருப்போம். இந்த லெசனில் பயிர் வகை சொற்கள் எப்படி சிறப்பாக தமிழ் சொல்வளத்தை கையாளுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அடிவகை. ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை குறிப்பதற்கு என்னெல்லாம் சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிவகையை தாள்னு சொல்லுவாங்க. அதாவது நெல் தாள், கேழ்வரகு தாள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கீரை, வாழை முதலியவற்றின் அடிவகையை தண்டுன்னு சொல்லுவோம். கீரை தண்டு, வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடிவகையை நெட்டிக்கோல், மிளகாய் செடிக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிவகையை தூருன்னு சொல்லுவாங்க. தூரு புதர் மாதிரி இருக்கிறத தூரு, அடியில் மொத்தமாக இருக்கும், அதை தூருன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக தட்டை அல்லது தட்டு அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா கம்பு, சோளம் முதலியவற்றின் அடிவகையை தட்டு அல்லது தட்டை, கம்பந்தட்டை, சோளந்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கரும்போட அடிப்பகுதியை கரும்பு களி அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கிலின் அடிப்பகுதியை மூங்கில் களை அப்படின்னு சொல்லுவாங்க. புளி, வேம்பு முதலியவற்றின் அடிப்பகுதியை அடின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது கிளை பிரிவுகள் பார்ப்போம். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். நான் அதில் இம்பார்ட்டண்ட்டாக தான் கொடுக்குறேன், அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிவிட்டு படிக்கலாம். எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளை பிரிவுகளில் கவை. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. முதல்ல அடிமரம் இருக்குது, அடிமரத்துலேருந்து பிரிகிற கிளையை கவைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு, கவையின் பிரிவு. அந்த கவையோட பிரிவை கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி தொங்கும், அதெல்லாம் என்னது, கொம்பு அல்லது கொப்பு. அடுத்து கிளை கொம்பின் பிரிவு. கொம்போட பிரிவை கிளைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிளையோட பிரிவை சினைன்னு சொல்லுவாங்க. கிளையோட பிரிவை சினை, அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அடுத்து போத்து, சினையின் பிரிவு. அந்த சினையோட பிரிவை போத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து குச்சி, போத்தின் பிரிவு. போத்தோட பிரிவை நம்ம குச்சி பார்த்துருப்பீங்க, ஒரு அடிக்கு 2 அடிக்கு குச்சி பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் குச்சி. இணுக்கு, சின்னதாக இருக்கிறது குச்சியின் பிரிவு, அதை இணுக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த குச்சி, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. சுள்ளி, காய்ந்த குச்சு. விறகு, காய்ந்த சிறுகிளை. வெங்களி, காய்ந்த களி. கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். இது எல்லாமே காய்ந்த அடி கிளை பற்றி சொல்கிறாங்க. அடுத்ததாக இலைவகை. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். புளி, வேம்பு முதலியவற்றின் இலை வகையை இலைன்னு புளி இலை, வேப்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. தாள், நெல்லுக்கும் புல்லுக்கும் தாள்னு சொல்லுவாங்க. அந்த இலை வகையை முதலியவற்றின் நெல், புல் முதலியவற்றின் இலையை தாள் வகைன்னு சொல்லுவாங்க. தோகைன்னு எதை சொல்லுவாங்கன்னா கரும்பு, சோளம் முதலியவற்றின் இலையை சொல்லுவாங்க. ஓலையை தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஓலை. சண்டு, காய்ந்த சண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சருகு, சண்டு. காய்ந்த தாளும் தோகையும் சண்டுன்னு சொல்லுவாங்க. சருகுன்றது காய்ந்த இலையை சொல்லுவாங்க.
அடுத்தது கொழுந்து வகை. தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். துளிர் அல்லது தளிர், நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து. நெல் புல் முதலியவற்றோட கொழுந்த தளிர் அல்லது துளிர்னு சொல்லுவாங்க. அடுத்தது முறி அல்லது கொழுந்து. புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. முறி அதோட கொழுந்து வகையை புளிய மரத்தோட கொழுந்து வகையை முறி அல்லது கொழுந்து அப்படி. வேம்புக்கு கொழுந்துன்னு சொல்லுவாங்க. வேப்பங்கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக குருத்து, சோளக்குருத்து, கரும்பு, தென்னை குருத்து, பனை குருத்து முதலியவற்றின் கொழுந்து வகையை இப்படிதான். சோளம், கரும்பு, தென்னை, பனை இதெல்லாம் குருத்து வகைன்னு சொல்லுவாங்க. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை கரும்போட நுனிப்பகுதியை கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். பூவின் தோற்ற நிலை. பூவின் தோற்ற நிலை ஃபஸ்ட்டு தோன்றுதல் நிலை. அதை சுற்றி ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சுற்றி ஒரு இது மாதிரி அரும்பு சுற்றி இந்த இது மாதிரி இருக்கும். என்னது, அரும்பு மாதிரி இருக்கும். அரும்பே தான் அது. அதுதான் அரும்புன்னு சொல்லுவாங்க. பூ விரிய தொடங்கும் நிலை. பூ விரிய தொடங்கும் நிலையை போதுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஊதுன மாதிரி இருக்கும். மலர் பூவின் விரிந்த நிலை அல்லது மலர்ந்த நிலைன்னு சொல்லுவாங்க. மலர் அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. நல்லா மலர்ந்து பூ கீழே விழுகிற நிலை வீன்னு சொல்லுவாங்க. செம்மல் பூ வாடின நிலை. பூ வாடின நிலையை செம்மல்னு சொல்லுவாங்க. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது தமிழாசிரியர் பற்றி பார்ப்போம். தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். இது இளங்குமரனாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தமிழ் திரு ரா இளங்குமரனார். இவரோட சீடர், பாவாணரோட சீடர். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்திருப்பவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர். பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டுரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல் முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார்.